அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்து தந்திருக்கின்ற வள்ளலார் வழி புனிதன் ஐயா அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்தனை சகோதர சகோதரிகள் அனைவரது திருப்பாதங்களையும் வள்ளல் பெருமான் திருப்பாதங்களாக நினைந்து தொட்டு வணங்கி எனது இந்த வாழ்த்துரையை நிகழ்த்த விரும்புகிறேன். இங்கே சுத்த சன்மார்க்கம்ன்றதோ ஜீவகாருண்யம்ன்றதோ ஒரு பெயர் சொல் கிடையாது, இது வினைச்சொல். நம்ம செயல்படலைன்னா இதுக்கு அர்த்தமே இல்லை. சும்மா பேர் சொல்ல ஜீவகாருண்யம் சன்மார்க்கம்னு சொல்லிக்கின்னு இருக்கிறது இல்லை, இது அப்படியே இறங்கி செயல்படுறது தான். அப்போ அதுக்கு தயவு தான், தயவு அன்பு, அதுதான். நம்முடைய திருமூலர் ஒரு பாடல் பாடுவார், 1533வது பாடல். 6 சமயமும் கண்டவர் கண்டிலர். இது அம்மாவுக்கு, வடிவுக்கரசி அம்மாவுக்காக தான். 6 சமயமும் கண்டவர் கண்டிலர், 6 சமய பொருளும் அவனலன். தேருமின் தேறி தெளிமின் தெளிந்த பின் மாறுதலின்றி மனை புகழாமே என்பதுதான் இந்த பாடல். மனை புகழாமேன்னா நம்முடைய ஆன்மாவிற்குள்ள சிற்றணு வடிவாக இருக்கிற உள்ளத்தில் புகருது. நம்முடைய உள்ளத்தில் புகுந்து நான் வேறு இறைவன் வேறு இல்லை என்ற அளவிற்கு மாறுவது. இது எப்படி மாறணும்னா சுத்த சன்மார்க்க வழியிலிருந்து தான் மாறவே முடியும். அதனால தான் சைவத்தில் ரொம்ப உச்சத்தில் இருந்தவர் திருமூலன். சைவத்தில் இருந்துன்னு அவர் தான் சொல்கிறாரு, 6 சமயமும் கண்டவர் கண்டிலர். யாரை கண்டிலர்? இறைவனை கண்டிலர். 6 சமயத்தில் இருக்கிறவங்களும் எந்த சமயம்? சைவம், வைணவம், கானபத்தியம், கௌமாரம், சௌரம். இத்தனை சமயங்களில் இருந்தும் கடவுளை காணவோ அறிந்து கொள்ளவோ முடியாது என்பதை சைவத்தில் உச்சமாக நந்தியன் பெருமானுக்கிட்டைய அருள் வாங்கின திருமூலர் சொல்கிறது. அப்போ வேறு யாராவது சொன்னால், இப்போ நான் சொன்னேன்னு வச்சுங்க, எங்கள் சைவத்தையா நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு கோபம் வந்துடும். இது சொன்னது எனக்கு துணைக்கு திருமூலர் அழைச்சிக்கின்னு வந்திருக்கிறேன் நான். எனக்கு கொஞ்சம் பயம், அதனால் திருமூலரை அழைச்சிக்கின்னு வந்துட்டால் பிரச்சனை இல்லை பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா இது பயம் இல்லை, பயம் பூஜ்யம் சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம். இது உண்மையை கண்டறிந்தவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. சிவபெருமானியே கேட்டிங்கன்னா சொல்லுவார், இதுதாங்க முறை, சுத்த சன்மார்க்கத்தை தவிர வேறு எந்த முறையிலையும் நீங்கள் என்னை அடைய முடியாது அப்படின்னு சொல்லுவார். அதனால தான் இவர் தெரிஞ்சு சிவபெருமான் என்கிட்ட யாரும் வந்து அடைவீங்கன்னு பார்த்தா யாரும் அடைய மாட்டேங்கிறீங்க, எல்லாம் ஒரு பக்கமாக போய்கினே இருக்கிறீங்களே அப்படின்னு தான் வள்ளலார்கிட்ட சொல்லி வள்ளலாரை இங்கே அனுப்பி வச்சார். இல்லைனா அவரே ரொம்ப வெறுத்து போயிட்டார். என்னடா அது நீயும் நானும் ஒன்றாகலான்னு பார்த்தா ஒரு பயலும் தேர மாட்டான். இதனால தான் திருமூலர் சொல்கிறார் பாருங்க, முதல்ல தேருமின், முதல்ல தேருங்க, தேறி தெளிமின், அதுக்கப்புறம் தெளிந்த பின் மாறுதல் இன்றி மனை புகழாமே, மரணமிலா பெருவாழ்வு என்ற மனை புகழாமே என்பதே தேறுதல்ன்றது ரொம்ப முக்கியம். தேராதனால்தான் சிவபெருமான் நம்முடைய வள்ளலாரை இந்த உலகத்துக்கு வருவிக்க வைத்தார். அப்போ இல்லைன்னா வேறு ஞானிகள்லாம் ஏற்கனவே இருந்தவங்களே அதை பண்ணியிருந்தாங்கன்னா வள்ளலாருக்கு வேலையே கிடையாது. அவர் எதுக்கு கடவுள் வந்து வெட்டியாக இங்கே அனுப்பி வைக்கணும்? அப்போ அவருக்கும் வந்து வேறு வேலையை கொடுத்துருப்பார். இந்த வேலையை எதுக்கு? தேர வைக்கிறதுக்கு, தேர்ந்த பிறகு தெளிய வைக்கிறதுக்கு, தெளிந்த பிறகு மாறுதலின்றி மனை புக வைக்கிறது. அப்போ இந்த சிற்சபையில் பொற்சபையில் புகுந்தருணம் இதுவேன்றார, இதுதான் மனை. அப்போ இதுதான் மரணமிலா பெருவாழ்வு. இதனால தான் 6 சமயமும் கண்டவர்களாலையும் இதை காண முடியாது. அப்போ இதிலிருந்து வள்ளல் பெருமான் சொல்கிறது என்ன? இந்த 6 சமயத்தை பற்றி இது சொல்லலை. அப்போ வள்ளல் பெருமான் சொல்கிறது சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் அது. அப்போ அதில் வந்து திருமூலர் அவரும் அதுக்கும் துணை திருமூலர் தான். சைவத்தில் ஏகப்பட்ட வகை இருக்குது. சுத்த சைவம், அசுத்த சைவம், மார்க்க சைவம், கடும் சுத்த சைவம். இது இல்லாமல் அப்பப்போ சீர்திருத்த சைவம்னு சொல்லிட்டு இந்த சைவத்தையே அப்பப்போ வந்த ஞானிகள்லாம் சீர்திருத்திக்கினே இருப்பாங்க.
நீங்கள் நால்வர் பெருமக்களும் சீர்திருத்திருக்கிறாங்க, திருமூலரும் சீர்திருத்திருக்கிறாரு. அப்போ சீர்திருத்த சைவம்னு ஒன்று. அப்போ இந்த கடும் சுத்த சைவம் தான். அப்போ அந்த காலத்தில் அதுக்கு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீர சைவம்னு சொல்லுவாங்க. கடும் சுத்தம். நீங்கள் இப்போல்லாம் நம்ம பேச நம்முடைய அருப்பாவிலையோ இல்லை சுத்த சன்மார்க்கத்திலையோ கொஞ்சம் வேகமாக புரட்சிகரமாக சொல்லிட்டா இவர் என்ன புரட்சி கருத்துக்கள்லாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ரொம்ப கடுமையாக சுத்தப்படுத்தி சொன்ன சன்மார்க்கத்தை தான் வீர சைவம் அப்படின்னு அந்த காலத்தில் தான் சொல்லுவாங்க. அந்த வீர சைவம் என்னென்னா இந்த சரியை கிரியை யோகத்தெல்லாம் நீக்கிட்டு சரியினால் இறைவனை அடைய முடியாது, கிரியையினால் இறைவனை அடைய முடியாது, யோகத்தினால் இறைவனை அடைய முடியாது. அப்போ ஞானத்தினால் மட்டுமே இறைவனை அடைய முடியும் அப்படின்னு யார் யாரெல்லாம் நினைச்சாங்களோ அவங்க தான் கடும் சுத்த சைவர்கள். அதில் காழி கண்ணுடைய வள்ளர், திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள், அதற்கு பின்னாடி தான் நம்முடைய வள்ளலார் இந்த கடும் சுத்த சைவத்தையும் சமரச சுத்த சன்மார்க்கம் அப்படின்ற வகையில் கொன்றார். அப்போ இந்த வீர சைவத்தையும் மீறிய ஒரு சைவம். இந்த வீர சைவம் உட்பட என்னென்னா இறைவனினுடைய திருவடியை அடையிறது தான். அப்போ ஞானத்தை பெறுதலோடு அவங்க நின்ட்டாங்க. வள்ளல் பெருமான் ஞானத்தை பெறுதல் எதற்காகனா அருளை பெறுவதற்காகத்தான் நாம் ஞானத்தை பெற வேண்டும். சும்மா அறிவை வச்சுக்கின்னு என்ன பண்ணுறது? திருக்குறள் சொல்லுவோம், அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்குடைன்னு. ஞானத்தையும் அறிவையும் வச்சுக்கின்னு இன்னொருத்தருடைய கஷ்டத்தை நம்முடைய கஷ்டமாக நினைக்காத சன்மார்க்கம் இல்லாமல் ஜீவகாருண்யம் இல்லாமல் இருந்தால் அந்த அறிவுக்கோ அந்த ஞானத்திற்கோ எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால்தான் அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடைன்ற. அப்போ இந்த பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றுவது எதுன்னா சுத்த சன்மார்க்கம், அதுதான் ஜீவகாருண்யம். அதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்கிறார். அதுக்கு முந்தைய ஞானிகள் ஞானத்தோடு இருந்தாங்க. அம்மா சொல்லும்போது சொன்னாங்க, ஞானம் பெற்றவர்கள் ஞானிகள், அருளை பெற்றவர்கள் அருளாளர்கள். அப்போ ஞானிகள் அருள் பெறுவதும் போது கொஞ்சம் ஞானம் வந்துட்டாவே அவருக்கு தலைகால் புரியாது, தலைக்கணை ஆகிடும். நீங்கள் சொன்னீங்களே நம்ம ஆண்டு விழா இருந்தாக்கா வாங்கன்னு கூப்பிடுங்க அப்போ வரேன் அப்படின்னு, அந்த மாதிரி எண்ணம் வந்துடும். அப்போ அந்த ஞானம் வந்த பிறகு யார் ஒருத்தருக்கு பணிவு வருதோ அந்த நேரத்தில் தான் அந்த ஞானம் நம்மக்கிட்ட இருந்து அற்று போயிடும். ஞானம் அற்ற இடத்துல தான் அருள் கிடைக்கும். அதனால்தான் வள்ளல் பெருமான் ஞான சபையை கட்டி அதற்கு பிறகு அருள் என்கிற சித்தி வளாகத்திற்கு அந்த சித்தி பெறுறார். அப்போ ஞானத்திற்கு பிறகுதான் அருள் என்பதையும் இந்த கடும் சுத்த சைவத்திற்கும் மேலே சமரச சுத்த சன்மார்க்கமாக வள்ளல் பெருமான் கொண்டு வந்திருக்கிறார். இந்த 6 சமயத்தினால் இந்த சன்மார்க்கத்தை போதிக்க முடியாது. 6 சமயத்தில் போதிப்பதெல்லாம் சமய சன்மார்க்கமாக மத சன்மார்க்கமாக இருக்குமே ஒழிய சமரச சுத்த சன்மார்க்கமாக இருக்காது. அதனால்தான் எதையெல்லாம் விட வேண்டுமோ அதை விட்டுத்தான் நாம் இறைவனை அடைய முடியும். விடாமல் எதையும் நம்மக்கிட்ட இருக்கிறது எதையும் விடாமல் இறைவனை அடையவே முடியாது. அதே மாதிரி தான் இப்போ ஒரு ராக்கெட்டு போகுதுன்னா இங்கே இருக்கும்போது பல டன் கணக்கில் இருக்கும். ஆனால் சந்திர மண்டலத்துக்கோ செவ்வாய் மண்டலத்துக்கோ அது போகுதுன்னா அங்கே சில கிலோ கணக்கில் தான் இருக்கும். மீதியெல்லாம் வழியில் கழிச்சு கட்டிக்கினே இருக்கும். அந்த வெயிட்டு போனால் தான் அங்கே நம்ம இலக்கை அடைய முடியும். அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற நம்மக்கிட்ட இருக்கிற ரொம்ப கனமான பொருள் தான் இந்த 6 சமயங்கள், இந்த ஒழுக்கமின்மை, இந்த ஜீவகாருண்யமின்மை, இதையெல்லாம் விட்டுவிட்டால் நாம் இலக்கை அடையலாம் என்று சொல்லி நேரம் கருதி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.